தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம். கோட்டையை பிடித்தாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்? 2026 தேர்தல் முடிவுகள். தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு வரலாற்று திருப்பம் இன்று அரங்கேறியுள்ளது. 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் ஆரம்பம் முதலே தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகித்து வந்தது. திராவிட கட்சிகளின் 50 ஆண்டுகால ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாவேக தற்போது 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த தேர்தலின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாவேக வேட்பாளர் VS பாபுவிடம் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்துள்ளார். அதே நேரம் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் களம் கண்ட தாவேக தலைவர் விஜய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தனது அரசியல் பயணத்தை அதிரடியாக தொடங்கியுள்ளார். சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவின் பல கோட்டைகளை தாவேக தகர்த்தெறிந்துள்ளது. மத்திய பகுதிகளில் அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் போட்டி நிலவிய போதிலும் சென்னை மற்றும் நகர்ப்புறங்களில் தாவேகவின் கிளீன் ஸ்வீப் அரசியல் நிபுணர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஆதரவு விஜயின் பக்கம் சாய்ந்திருப்பதே இந்த மாபெரும் மாற்றத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. தற்போது வரை எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக தாவேகா உருவெடுத்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் சில சுற்றுகள் பாக்கியுள்ள நிலையில் தமிழகம் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணிப்பது உறுதியாகியுள்ளது. மு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்த சில மணி நேரங்களில் புதிய அரசு அமைய போவது யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.